Hi friends, welcome to Dofood channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய பொட்டேட்டோ ரோல்ஸ் எப்படி பண்ணலாம் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு, 1 கப் கோதுமை மாவு, 1 வெங்காயம், 1 கேரட், அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா கறிவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, எண்ணெய், உப்பு. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு தேவை. நான் இன்றைக்கி சொல்கிற அளவு எல்லாமே 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போ சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்து அரைச்சோன்னா ஈஸியாக அரையும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கலாம். கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக துருவி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி கீரையும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இதை கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை கொண்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டியதும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் மாவாக கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி தான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அல்லது தவா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவுலேருந்து 2 கரண்டி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரோல்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா இது நல்ல ஒரு சதுரமான ஷேப்புக்கு கொண்டு வாங்க. அப்போ தான் அது ரோல்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம், நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டால் தான் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்குல நல்லா வேகும். இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா வெந்திருக்கு. சூப்பராக கிடச்சிருக்குங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். பிளேட்டுக்கு மாற்றி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம 3ஆக கட் பண்ணணும். அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம்னா சீஸ் துருவலோ கெச்சப்போ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக தாங்க செய்கிறேன். கிட்ஸு கொடுக்குறதா இருந்தால் கெச்சப் அல்லது சீஸ் துருவல் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஆரோக்கியமான பொட்டேட்டோ ரோல்ஸ் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம டூஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.